வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜ்ஜு பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் வீட்லேயே குக்கரில் எப்படி அடி பிடிக்காமல் குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக சூப்பராக செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துப்பீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நல்லா கையில் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எவ்வளோ சன்னமாக முடியுமோ அவ்வளோ சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குமோ, பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக பிடிச்சா அது அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிச்சின்னா அது கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விஷஸ் தான். 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல புளிப்பு கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துனா சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால தான் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிய வரைக்கும் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி 2 கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்தியாச்சு. இது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு எப்போவுமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு இந்த மாதிரி சோயா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை பட்டாணி. இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வாங்கி உரித்து தான் சேர்த்துருக்கேன். சீசனில் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும், பீன்ஸ் நறுக்கி சேர்த்துக்கிறேன். நான் வெஜிடபிள்ஸ் நிறையா தான் சேர்த்துப்பேன். நீங்கள் கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் மிளகாய்த்தூள். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த காயில் உப்பு மசாலா எல்லாம் சேர்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போவே நல்ல வாசனை வரும். கொஞ்ச நேரம் குக்கரை மூடி வச்சுக்கலாம். சும்மா மூடினா போதும், வெயிட் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. பாதி அளவுக்கு வெந்த உடனே நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இந்த மாதிரி கொதி வந்த உடனே 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுவுமே ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும்.
இப்போ கடைசியாக கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துனோன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ விசிலை சேர்த்துக்கிறேன். 2 விசில் வர வரைக்கும் விட்டுக்கணும். ஸ்டவ் வந்து ஹையிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். 2 விசில் வந்த உடனே அடுப்பில் இருந்து குக்கரை இறக்கி தரையில் வச்சிடணும். இல்லைனா அந்த சூட்லேயே கீழே இருக்கிற சாதமெல்லாம் குழஞ்சிரும். இப்போ வெயிட் இறங்கின உடனே திறந்து பார்த்துடலாம். காயெல்லாம் இந்த மாதிரி மேலே வந்திருக்கு பாருங்கள். நான் கிளறி காட்டுறேன் எப்படி உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த எல்லா முறையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே பிடிக்காது, குழஞ்சும் போகாது. தண்ணியோட அளவும் ஃப்ளேமும் கரெக்டாக வச்சு பக்கத்துலேயே நின்று செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ஹோட்டலில் செய்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக நமக்கு வெஜ் பிரியாணி கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ நீளமாக குழையாமல் வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.